பல்வேறு மாவட்ட நிகழ்வுகளை கொண்ட நம்மூர் செய்திகள் அடுத்தடுத்து வரவுள்ளன. கடல் சீற்றம் காரணமாக நாகை இலங்கை இடையிலான பயணிகள் கப்பல் சேவை இன்று ரத்து செய்யப்பட்டது. கடல் சீற்றம் தணிந்ததும் மீண்டும் நாளை வழக்கம் போல கப்பல் சேவை தொடங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. பண்டிகை தினம் மற்றும் வார இறுதி நாளையொட்டி கோவை போத்தனூர் ரயில் நிலையம் மற்றும் சென்னை இடையே ஞாயிறு மற்றும் திங்கட்கிழமை சிறப்பு ரயில் அறிவிக்கப்பட்டுள்ளது. வரும் 8ஆம் தேதி இரவு 11:30 மணிக்கு போத்தனூர் ரயில் நிலையத்திலிருந்து புறப்படும் சிறப்பு ரயில் அடுத்த நாள் காலை 8:40 மணிக்கு சென்னை சென்றடையும். மறுமார்க்கத்தில் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திலிருந்து காலை 10:15 மணிக்கு புறப்படும் சிறப்பு ரயில் போத்தனூர் ரயில் நிலையத்தை அதே நாள் மாலை 6 மணிக்கு சென்றடையும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாற்றுத்திறனாளிகளுக்கான வசதியும் இந்த சிறப்பு ரயிலில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் அடுத்த கோவூரில் உள்ள பிரசித்தி பெற்ற சுந்தரேஸ்வரர் கோயிலில் 42 ஆண்டுகளுக்கு பிறகு தேரோட்டம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. அலங்கரிக்கப்பட்ட தேரில் சுவாமி எழுந்தருள ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து கோயிலின் முக்கிய வீதிகளில் ஊர்வலமாக இழுத்துச் சென்றனர். கொடைக்கானலில் உள்ள ரம்மியமான ஓராவி அருவி சுற்றுலா பட்டியலில் இணைக்கப்பட்டு 3 ஆண்டுகள் ஆகியும் இன்னமும் முறையான பாதை அமைக்கப்படாமல் கிடப்பில் உள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. ஆண்டு முழுவதும் நீரோட்டம் உள்ள இந்த அருவிக்கு செல்வதற்கு பாதை இல்லாததால் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றமடைந்துள்ளனர். இந்த அருவி பகுதியை மேம்படுத்தி சுற்றுலா பயணிகளுக்காக திறக்க வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்து வருகிறது. இதுகுறித்து கோட்டாட்சியர் திருநாவுக்கரசிடம் கேட்டபோது அப்பாதையில் பாதை அமைக்க ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலை மாவட்டம் கண்ணமங்கலம் அருகே மின்பாதை கேபிள் பழுது காரணமாக திருப்பதி எக்ஸ்பிரஸ் ரயில் நடுவழியில் 1 மணி நேரத்திற்கு மேலாக நின்றதால் பயணிகள் கடும் அவதிக்குள்ளாகினர். விழுப்புரம் முதல் திருப்பதி வரை செல்லும் இந்த மின்சார ரயில் கண்ணமங்கலம் அருகே வந்தபோது ரயில்வே தண்டவாளத்திற்கு மேல் செல்லும் மின்பாதையில் ஏற்பட்ட கோளாறால் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. உடனடியாக ரயில்வே ஊழியர்களுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு மின்பாதை சீரமைக்கப்பட்டது. திருத்தணி முருகன் கோயிலில் தரிசனம் செய்ய கூட்டம் அலைமோதியது. முகூர்த்த நாளான இன்று 72 ஜோடிகளுக்கு திருமணம் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் மணமக்களை வாழ்த்துவதற்காக உறவினர்கள், நண்பர்கள் என ஆயிரக்கணக்கானோர் மலைக்கோயிலில் குவிந்தனர். இதனால் கோயில் வளாகம் முழுவதும் கூட்டம் நிரம்பி ஒளிந்தது. கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பன்னப்பள்ளி அருகே 3 காட்டு யானைகள் மீண்டும் கொட்டாயூர் வனப்பகுதியில் முகாமிட்டுள்ளன. ஏற்கனவே விரட்டப்பட்ட இந்த யானைகள் வனப்பகுதியை ஒட்டியுள்ள விவசாய நிலங்களில் புகுந்து பயிர்களை நாசமாக்கி வருகின்றன. பொதுமக்கள் இரவு நேரங்களில் விவசாய நிலங்களில் தங்க வேண்டாம் எனவும் ஆடு மாடுகளை மேய்ச்சலுக்கு அழைத்துச் செல்ல வேண்டாம் எனவும் வனத்துறை சார்பில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. வனத்துறையினர் யானைகளை விரட்டும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே ஜடையம்பாளையம் பகுதியில் ஆம்னி வேன் மீது இருசக்கர வாகனம் மோதிய விபத்தில் இளைஞர் ஒருவர் தூக்கி வீசப்பட்ட சிசிடிவி காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஹரீஷ் மற்றும் அவரது நண்பர் சஞ்சித் ஆகியோர் இருசக்கர வாகனத்தில் அன்னூர் நோக்கி சென்று கொண்டிருந்த போது இந்த விபத்து நேர்ந்தது. சாலையை கடக்க திரும்பிய ஆம்னி வேன் மீது இருசக்கர வாகனம் மோதியதில் பின்னால் அமர்ந்திருந்த ஹரீஷ் தூக்கி வீசப்பட்டார். காயமடைந்த இருவரும் மீட்கப்பட்டு மேட்டுப்பாளையம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் அருகே பாசன மடையிலிருந்து வெளியேறும் தண்ணீர் வேகத்தை கட்டுப்படுத்துவதற்காக அமைக்கப்பட்ட தடுப்புச் சுவர் கட்டி முடிக்கப்பட்டு 3 நாட்களில் உடைந்ததால் பொதுமக்கள் அதிர்ச்சியடைந்துள்ளனர். பாசனத்திற்கு தண்ணீர் செல்வதில் சிக்கல் எழுந்துள்ளதால் விவசாயிகள் அதிருப்தி அடைந்துள்ளனர். தடுப்புச் சுவர் தரமற்ற முறையில் கட்டப்பட்டதே இதற்கு காரணம் என குற்றம் சாட்டியுள்ள விவசாயிகள் சேதமடைந்த சுவரை மீண்டும் தரமாக கட்டித்தர வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். மின்சார துண்டிப்பு காரணமாக கடந்த மே 4ஆம் தேதி நடத்தப்பட்ட நீட் தேர்வை ரத்து செய்து மறுதேர்வு நடத்தக் கோரி 16 மாணவர்கள் தாக்கல் செய்த வழக்குகளை தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. வழக்கை விசாரித்த நீதிபதி 22 லட்சம் மாணவர்கள் தேர்வு எழுதியுள்ள நிலையில் மறுதேர்வு நடத்தப்பட்டால் அது தீவிர தாக்கத்தை ஏற்படுத்தும் என கூறி வழக்குகளை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார்.
திருவாரூர் மாவட்டத்தில் இந்த சம்பா பருவத்தில் 5,21,000 மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளது. இது கடந்த ஆண்டை விட 57,000 மெட்ரிக் டன் அதிகம் என நுகர்பொருள் வாணிபக் கழக வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. தமிழகத்தின் உணவு உற்பத்தியில் காவிரி படுகை மாவட்டங்கள் முக்கிய பங்காற்றி வரும் நிலையில் திருவாரூரில் 3.5 லட்சம் ஏக்கர் பரப்பளவில் சம்பா நெல் சாகுபடி செய்யப்பட்டது. அறுவடை பணிகள் 100% முடிவடைந்து ஜனவரி 1ஆம் தேதி முதல் மாவட்டத்தில் 538 நெல் கொள்முதல் நிலையங்கள் மூலம் கொள்முதல் நடைபெற்றது. திருவள்ளூர் அரசு மருத்துவமனையில் உயிரிழந்த கூலி தொழிலாளியின் சடலத்திற்கு பதிலாக வேறு ஒருவரின் சடலத்தை உறவினர்களிடம் வழங்கிய விவகாரத்தில் மருத்துவரை பணியிட மாற்றம் செய்து மருத்துவக் கல்வி இயக்குநர் உத்தரவிட்டுள்ளார். ராஜேந்திரன் என்பவரின் உடலுக்கு பதிலாக வேறு நபரின் உடலை வழங்கியதாக உறவினர்கள் மருத்துவமனையின் சவக்கிடங்கை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். ராஜேந்திரனின் உடல் தவறுதலாக பீகார் மாநிலத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டதாக தெரியவந்தது. இதையடுத்து அங்கிருந்து உடல் வரவழைக்கப்பட்டு ராஜேந்திரன் உறவினர்களிடம் உடல் ஒப்படைக்கப்பட்டது. இந்த விவகாரம் தொடர்பாக மருத்துவமனை முதல்வர் தலைமையில் 5 பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டு விசாரணை செய்யப்பட்டு அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது. அதன் அடிப்படையில் பணியில் அலட்சியமாக செயல்பட்டதாக மருத்துவர் கிருஷ்ணா ஸ்ரீ என்பவரை திருவண்ணாமலை அரசு மருத்துவமனைக்கு இடமாற்றம் செய்து மருத்துவக் கல்வி இயக்குநர் சங்குமணி நடவடிக்கை எடுத்துள்ளார். கோவையில் பீக் அவர்ஸ் எனும் போக்குவரத்து மிகுந்த அலுவலக நேரங்களில் ஏற்படும் விபத்துகளின் எண்ணிக்கை அதிக அளவில் இருப்பதாக இந்த ஆண்டின் முதல் 5 மாத தரவுகளில் தெரியவந்துள்ளது. மாநகர பகுதிகளில் கடந்த 5 மாதங்களில் நடந்த சாலை விபத்துகளில் மட்டும் 118 பேர் வரை உயிரிழந்திருப்பதாக போக்குவரத்து காவல்துறை தகவல்களில் தெரியவந்துள்ளது. இவர்களில் 50 விழுக்காடு இளைஞர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. விபத்தில் சிக்கும் இளைஞர்களில் பெரும்பாலானோர் பொறுப்பின்றி அதிவேகமாக வாகனங்களை இயக்குவதே உயிரிழப்புகளுக்கு காரணம் என காவல்துறையினர் கூறுகின்றனர். கொடைக்கானலில் உள்ள வெள்ளையருவி பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் நிலவுவதால் பாலம் அமைக்க கோரிக்கை எழுந்துள்ளது. இங்குள்ள பழைய வளைவு பாலம் காலப்போக்கில் குறுகியதாக மாறியதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது. இதனால் சுங்கச்சாவடியிலிருந்து நேராக எதிர்ச்சாலைக்கு புதிய பாலம் அமைக்க வேண்டும் என்று சுற்றுலாப் பயணிகளும் உள்ளூர் மக்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதுகுறித்து நெடுஞ்சாலைத்துறை உதவி பொறியாளர் சரவணனிடம் கேட்டபோது மக்களின் கோரிக்கைக்கு அரசுக்கு ஏற்கனவே அனுப்பப்பட்டுள்ளதாகவும் விரைவில் புதிய பாலம் அமைக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அருகே நேரடி நெல் கொள்முதல் மையம் முன்பு தமிழக கட்சி சார்பற்ற விவசாய சங்கத்தினர் அரை நிர்வாண போராட்டத்தில் ஈடுபட்டனர். NCCF மூலம் கொள்முதல் செய்யப்பட்ட நெல்லுக்கு 80 நாட்களாக பணம் வழங்கப்படாததை கண்டித்து இந்த போராட்டம் நடத்தப்பட்டது. வட மாவட்டங்களைச் சேர்ந்த விவசாயிகளுக்கு 250 கோடி ரூபாய் நிலுவைத் தொகை உள்ளதாகவும் மத்திய மாநில அரசுகள் தலையிட்டு உடனடியாக பணத்தை வழங்க வேண்டும் எனவும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்தனர். பணம் ஒரு வாரத்தில் வருது. ஆனால் NCCF பணம் 60-70 நாள் ஆச்சு. ஈரோடு மாவட்டம் பவானி சாலையில் உள்ள ஆரன்புதூரில் தனியார் பேருந்தும் இருசக்கர வாகனமும் மோதிய விபத்தில் தம்பதியினர் காயமடைந்தனர். அப்போது அவ்வழியாக சென்று கொண்டிருந்த தமிழக வீட்டு வசதித்துறை அமைச்சர் முத்துசாமி உடனடியாக விபத்தில் சிக்கிய தம்பதியினரை மீட்டு அருகில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தார். மேலும் விபத்து குறித்து காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்து உரிய நடவடிக்கை எடுக்கவும் போக்குவரத்து நெரிசலை சரி செய்யவும் உத்தரவிட்டார். தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே பிரபல மலையாள நடிகர் ஷைன் டாம் சாக்கோ சென்ற கார் விபத்தில் சிக்கியது. குடும்பத்துடன் சென்று கொண்டிருந்த போது அவரது கார் மீது லாரி மோதி விபத்துக்குள்ளானது. இதில் ஷைன் டாம் சாக்கோவின் தந்தை சிபி சாக்கோ நிகழ்விடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். நடிகர் ஷைன் டாம் சாக்கோவும் அவரது தாயும் காயங்களுடன் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சாக்கோவின் சகோதரருக்கும் கார் ஓட்டுநருக்கும் காயம் ஏற்பட்டுள்ளது. அனைவரின் உடல்நிலையும் சீராக இருப்பதாக மருத்துவமனை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிவக்கடை அகழாய்வு பகுதியை பாதுகாப்பாக வைத்திருக்க வேண்டும் என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை அறிவுறுத்தியுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் சிவகலையில் தமிழக தொல்லியல் துறை சார்பில் அகழாய்வு பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் தனிநபர் ஒருவருக்கு கல்குவாரி அமைக்க மாவட்ட நிர்வாகம் அனுமதி அளித்துள்ளதாக மதுரை அமர்வில் பொதுநல மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த குவாரியில் பாறைகளை வெடிவைத்து தகர்ப்பதால் அகழாய்வு பணிகளில் பாதிப்பு ஏற்படுவதாகவும்
அந்த குவாரிக்கு வழங்கப்பட்ட அனுமதியை ரத்து செய்ய உத்தரவிட வேண்டும் என்று மனுதாரர் கோரியிருந்தார். வழக்கு நீதிபதிகள் SM சுப்பிரமணியம், மரியக்லாட் அமர்வு முன்பாக விசாரணைக்கு வந்தது. சிவகளை அகழாய்வு பகுதியில் கல்குவாரிக்கு வழங்கப்பட்ட அனுமதி ரத்து செய்யப்பட்டுள்ளதாக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதை பதிவு செய்து கொண்ட நீதிபதிகள், கல்குவாரியின் உரிமையாளர் தனக்கு பாதிப்பு ஏற்பட்டதாக கருதினால் அதிகாரிகளிடம் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்யலாம். இதில் உரிய நடவடிக்கை எடுக்கும் வரை சிவகளை அகழாய்வு பகுதியில் வேறு எந்த கல்குவாரியும் செயல்படக்கூடாது. இதற்கான காலக்கெடு ஏதும் விதிக்க இயலாது. சிவகளை அகழாய்வு பகுதியை பாதுகாப்பாக வைத்திருக்க வேண்டும் என அறிவுறுத்தி வழக்கை முடித்து வைத்து உத்தரவிட்டனர். ஆப்பிள் காலநிலை மாற்றத்தால் அழிவின் விளிம்பில் உள்ளது. கடந்த 50 ஆண்டுகளுக்கு முன்பு மிகவும் பிரபலமாக இருந்த இந்த ஆப்பிள் கடந்த 5 ஆண்டுகளாக பட்டுப்போக தொடங்கியுள்ளது. இந்த நிலையை மாற்ற தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையம் களமிறங்கியுள்ளது. கொடைக்கானல் ஆப்பிளின் பல்வேறு வகைகளை மீண்டும் நடவு செய்து பண்ணைகளில் பராமரித்து மீட்டெடுக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த முயற்சி வெற்றி பெற்றால் கொடைக்கானல் ஆப்பிளின் பாரம்பரியம் பாதுகாக்கப்படும் என விவசாயிகள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். தனுஷ்கோடியில் மிகப்பெரிய பிளமிங்கோ சரணாலயத்தை தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ள நிலையில் அது தொடர்பான பிரமிப்பூட்டும் காணொலி சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. சுமார் 525 ஹெக்டேர் பரப்பளவு கொண்ட இந்த சரணாலயத்தில் 128 பறவை இனங்கள், மேங்க்ரோவ் உள்ளிட்ட 47 தாவர இனங்கள், சதுப்பு நில மற்றும் கடல்வாழ் உயிரினங்கள், பவளப்பாறைகள், கடல் மணல், கடல் புற்கள் உள்ளிட்ட பலவும் அடங்கியுள்ளன. இந்த புதிய சரணாலயம் தொடர்பாக வனத்துறை செயலர் சுப்ரியா சாஹூ வெளியிட்டுள்ள காணொலி கண்களுக்கு விருந்தாக அமைந்துள்ளது. விண்ணப்பித்த நாளிலிருந்து 30 நாட்களுக்குள் பட்டா வழங்க வேண்டும் என்ற தமிழக அரசின் ஆணையை வரவேற்பதாக மத்திய முன்னாள் நிதியமைச்சர் ப. சிதம்பரம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், மாவட்ட வருவாய் அதிகாரி தாசில்தார் தொடங்கி அடுக்கடுக்காக அதிகாரிகள் இருக்கும்போது பட்டா தொடர்பான விண்ணப்பங்களும் குறைகளும் மலை போல தேங்கியிருக்கும் அவல நிலை பல காலமாக நீடித்து வருவதாக விமர்சனம் செய்தார். இந்நிலையில் முதல்வர் ஸ்டாலினின் புதிய ஆணை இந்த அவலத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் என நம்புவதாக ப. சிதம்பரம் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை கூட்டணியில் சேர அழைப்பு விடுத்ததற்கு தேமுதிக இளைஞரணி செயலாளர் விஜய் பிரபாகரன் நன்றி தெரிவித்தார். கரூர் மாவட்டம் ஆண்டிப்பட்டி கோட்டை பகுதியில் தேமுதிக நிர்வாகி இல்ல திருமண விழாவில் பங்கேற்று மணமக்களை வாழ்த்தினார். பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர், 2026 தமிழக வெற்றிக்கழக தலைவர் விஜயுடன் கூட்டணி அமைப்பீர்களா என்ற கேள்விக்கு ஜனவரி 9 கடலூர் மாவட்டத்தில் நடைபெறும் தேமுதிக மாநாட்டில் தெரியவரும் என பதிலளித்தார். கோவையில் பல்வேறு முறைகேடுகளில் ஈடுபட்டதாக 5 காவலர்களை மாநகர காவல் ஆணையர் சரவணசுந்தர் பணியிடை நீக்கம் செய்து நடவடிக்கை எடுத்துள்ளார். வடவள்ளி காவல் நிலையத்தைச் சேர்ந்த தலைமை காவலர் மணிகண்டன், செல்வபுரம் காவல் நிலைய காவலர் வடிவேலு உள்ளிட்டோர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. போக்குவரத்து விதிமுறை மீறல்களில் ஈடுபட்டவர்களிடம் லஞ்சம் வாங்குதல் உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேக்கடி ஏரியிலிருந்து தமிழகத்திற்கு தண்ணீர் கொண்டு செல்லும் கால்வாயில் குளிக்கச் சென்ற 17 வயது சிறுவன் உயிரிழந்தார். கால்வாயில் நண்பர்களுடன் குளித்துக் கொண்டிருந்த அர்ஜுனன் திடீரென நீரில் அடித்துச் செல்லப்பட்டார். இதைத் தொடர்ந்து வனத்துறை, தீயணைப்பு வீரர்கள் நீண்ட நேரம் போராடியும் அவரை மீட்க முடியாததால் ஸ்கூபா டைவிங் குழுவினர் மூலம் பாறை இடுக்கில் சிக்கியிருந்த அர்ஜுனன் சடலமாக கண்டெடுக்கப்பட்டார். பட்டுக்கோட்டை அருகே முதல் சேரியில் நிலத்தகராறில் சித்தியை கொலை செய்த மகனால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுமனை புகுவிழா நிகழ்ச்சியில் கலந்து கொண்டுவிட்டு வெளியே வந்த தனது அம்மாவின் தங்கை சுசீலாவை அன்பழகன் வழிமறித்து தகராறு செய்ததோடு அவரை கத்தியால் குத்தி கொலை செய்துவிட்டு தப்பி ஓடினார். சம்பவம் குறித்து காவல்துறை நடத்திய விசாரணையில் அன்பழகனுக்கு கிடைக்க வேண்டிய சொத்தை சுஷீலா தடுத்ததால் கொலை நிகழ்ந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. நாளை பக்ரீத் பண்டிகையொட்டி கடலூர் மாவட்டம் வேப்பூரில் விடிய விடிய நடைபெற்ற ஆடு விற்பனையில் சுமார் 5 கோடி ரூபாய்க்கு மேல் வர்த்தகம் நடைபெற்றுள்ளது. ஆடுகளை வாங்க பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான வியாபாரிகள் சந்தையில் குவிந்தனர். ஆடு ஒன்றின் விலை 7,500 ரூபாய் முதல் 30,000 ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்டது. இதேபோல விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி வாரச்சந்தையிலும் 5 கோடி ரூபாய்க்கு ஆடுகள் விற்பனையாகியுள்ளன.
ஈரோடு மாவட்டத்தில் மஞ்சள் விலை உயர்வால் சாகுபடி பரப்பு அதிகரித்து வருகிறது. 2024ஆம் ஆண்டு குவிண்டால் மஞ்சள் 21,000 ரூபாயை கடந்தது. தற்போது 12,000 ரூபாய் முதல் 15,000 ரூபாய் வரை விலை போகிறது. இந்நிலையில் 6,000 ஏக்கராக இருந்த மஞ்சள் சாகுபடி தற்போது 9,000 ஏக்கருக்கு மேல் அதிகரித்துள்ளது. மேலும் ஏராளமான விவசாயிகள் நடப்பாண்டு மஞ்சள் சாகுபடிக்கு திரும்பியுள்ளனர். கல்வி நிலைய அரங்குகளில் நடக்கும் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளுக்கு 10% கேளிக்கை வரி வசூலிக்கப்படும் என சென்னை மாநகராட்சி தெரிவித்துள்ளது. தமிழக அரசு கேளிக்கை வரி சட்டத்தின்படி சென்னை மாநகராட்சியில் 2017ஆம் ஆண்டு முதல் கேளிக்கை வரி வசூலிக்கப்படுகிறது. இதற்கிடையே கேளிக்கை வரி சட்டம் 2025இல் திருத்தம் செய்யப்பட்டு இந்த ஆண்டு ஏப்ரல் 17ஆம் தேதி முதல் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த சட்டத்தின்படி சென்னை மாநகராட்சி எல்லைக்குட்பட்ட கல்வி நிலையங்கள், கல்லூரி வளாகங்களில் உள்ள அரங்குகளில் அல்லது பிற இடங்களில் நடைபெறும் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளுக்கு விற்பனை செய்யப்படும் நுழைவுச்சீட்டில் 10% கேளிக்கை வரியாக வசூலிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பல அண்மைச் செய்திகளுக்கு இணைந்திருங்கள் புதிய தலைமுறையோடு.